அந்நியாசிய ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டா டூ ஷாட்டான்னு தெரியல போகிற போக்கில் பார்க்கலாம். ஸோ இதை ஒன் ஷாட்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். இதோட டைட்டில் வந்து யூ ஆர் மைன் நவ். ஸோ ஐ எம் சாரி, ஏன்னா என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தனால. ஸோ இதுக்கப்புறமும் வீடியோ வருமானு கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களை நிறையா பேர் துரத்திட்டுருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு இவங்க நம்மளை துரத்துறாங்கன்னே தெரியாமல் தான் ஓடிட்டுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பாட்டில் எப்போதும் போல் உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்திருப்பீங்க. அது கொஞ்சம் நைட் டைம் மாதிரி வேறு இருந்திருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் யாரும் இல்லாத ரோட்டில் வேறு நீங்கள் போயிட்டுருக்கனால நிறைய பேர் உங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பார்த்தோன்னே எதுக்கு இவங்க நம்ம பின்னாடியே வராங்க அப்படின்ட்டு நீங்கள் குறுக்கால அங்கிட்ட இங்கிட்டலாம் போய் பார்க்குறீங்க. பட் அவங்க உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ புரிஞ்சிருச்சு, அப்போ இவங்க ஏதோ பிளான் போட்டிருக்காங்க, நம்மளை கடத்தி விற்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் போட்டிருப்பாங்களோ அப்படின்ட்டு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களும் உங்கள் பின்னாடியே துரத்திட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் ஒரு கட்டத்தில் நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆயிட்டீங்க. அப்பாடி எப்படியோ தப்பிச்சிட்டோண்டா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கிட்ட தான் போயிட்டுருக்கீங்க. பார்த்தா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கார்ஸ் நிற்கிது. உங்களது பெரிய வீடெல்லாம் கிடையாது, சின்ன வீடு தான். அதில் தான் நீங்கள், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தங்கச்சி அப்படின்ட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ பார்த்தா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ கார் நிற்கிது. அதுவும் பிளாக் கலரில் கூட் சூட் புடெல்லாம் போட்டுட்டு அங்கே நிறையா பேர் நிற்கிறாங்க. ஸோ பார்த்தா அதில் ஒருத்தன் உங்களுக்கு துரத்திருப்பான். அவன் தான் அங்கேயும் நின்றுட்டுருக்கான். என்ன இவன் நம்ம வீட்டையே கண்டுபிடிச்சி வந்துட்டான். அப்போது இவங்க ரேண்டமாக கடத்துகிற பீப்புள் இல்லையா, என்னை தேடி பிடிச்சி கடத்துனான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படின்ட்டு நீங்கள் ஒளிஞ்சு நின்று அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அம்மா அப்பாலாம் வச்சு எங்கே இந்த பொண்ணு எங்கே அப்படின்ட்டு உங்களை தான் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்ன என் பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா எனக்கு என்ன தெரியும், அவள் என்ன பண்ணி தொலைச்சா, எதுக்கு வந்து இப்படி வம்பிழுத்துட்ருக்கீங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் கடன் வாங்கிட்டாளா, அது அவட்ட போய் கேளுங்க, என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா எதுக்கு அவள் என்ன வீட்டுக்கே வரல, அவளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் கேட்குறாரு. உங்கள் தங்கச்சி அப்படியே பயந்துக்கு நின்றுட்டுருக்கா. அப்போது ஐயோ நம்மளை தான் தேடுறாங்க, நான் எப்படியாச்சும் இங்கே வந்து எஸ்கேப் ஆகிடலாமா அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஒருத்தன் அப்படியே யதார்த்தமாக திரும்ப உங்களை பார்த்துட்டான். பாஸ் அங்கே நிற்கிறா பாருங்க அவ தான் அப்படின்ட்டு உங்களை பார்த்து கை காமிக்க, ஐயோ பார்த்துட்டாங்களே அப்படின்ட்டு நீங்கள் தப்பிச்சு ஓட போகிறீங்க. அப்போது அது ஒரு சின்ன ரோடு மாதிரி தான் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு காருக்கு முன்னாடியே போய் மோதி நிற்கிறீங்க. யாரா அவன், கண்ணு தெரியாதா அவனுக்கு அப்படின்ட்டு கத்துறீங்க. அதுவும் நடு சென்டருக்கு போனது நீங்கள், ஆனால் நீங்கள் திட்டுறது அந்த கார்காரவனை. அந்த காருக்குள்ளே யார் உக்காந்துருக்கான்னு வேறு தெரில. இப்போ அது உங்களுக்கு பார்க்கறது ரொம்ப முக்கியமாக என்ன. ஸோ அதனால நீங்கள் அப்படியே ஓடி போகலான்ட்டு சைடு வழியாக அப்படியே போக போகிறீங்க அந்த சின்ன கேப்பில். அப்போது அந்த கார் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. அதுவும் பேக் சீட்டும் ஓப்பன் ஆகுது. ஐயோ ஏன்டா இப்படி எனக்குன்னே வருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அங்கிட்டு போக முடியாத மாதிரி கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு யாரோ ஒருத்தன் இறங்குறான். இறங்கும் போதே அப்படியே கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவனும் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் அப்படியே கீழே இறங்குறான். பார்க்க செம்ம அழகாக வேற இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ என்னவன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் அப்படி யோசிக்குது. ஆனால் அறிவு கட்டவளே நீடே ஓடிட்டுருக்க, ஓடுடி அப்படின்ட்டு உங்கள் மனசு சொல்ல, ஆமாம்ல அப்படின்ட்டு ஓட போகிறீங்க. அப்போது அந்த பர்சன் அப்படியே உங்களை பிடிக்கிறான். யாரா நீ, ஃபஸ்ட் என் கையை விடுடா அப்படின்ட்டு கத்திட்டுருக்கீங்க. ஆனால் விடாமல் உங்களை அப்படியே பிடிச்சி முன்னாடி நிற்க வச்சு, அவங்கெல்லாம் ஏன் உன்னை இப்படி தேடிட்டுருக்காங்கன்னு உனக்கு புரியுதா? ஏன்னா என்ன சொல்ல வர? இல்லை அங்கே அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்களே, அவங்க ஏன் உன்னை தேடுறாங்கன்னு உனக்கு புரியுதான்னு கேட்டேன். அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அவங்க அங்கேயே தான் நின்றுட்டுருக்காங்க, உங்களை தேடி வரவே இல்லை. என்ன இவ்வளோ நேரம் நம்மள தானே தேடிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன அங்கேயே நிற்கிறாங்க அப்படின்ட்டு யோசித்தாலும் தெரியாது. என்னை ஏன் கடத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை என்னை கடத்தி விற்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணுறாங்களோ என்னமோ. ஆமாம் அது இருக்கட்டும், அவங்க என்னைய தான் கடத்துறதுக்கு தேடுறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் அவங்க முன்னாடி இருக்கவரை பார்த்து கேட்குறீங்க. அப்போ அவர் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு, உன்னை கடத்த சொன்னதே நான் தான். என்ன? ஆமாம் நான் அதான் உன்னை கடத்தி என்கிட்ட கூப்பிட்டு வர சொன்னேன். ஆனால் பரவாயில்ல, நீ கில்லாடியாக தான் இருக்க, நைஸாக எஸ்கேப் ஆகிட்ட போல். ஆனால் இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்டியே அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஐயோ சின்ன ப்ராப்ளம் கிட்ட வந்து தப்பிச்சு பெரிய ப்ராப்ளம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ அவர் உங்கள் கையை விட்டுட்டு, நீ எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் உன் ஃபேமிலியை பற்றி கொஞ்சமாச்சும் யோசி. நீ மட்டும் இங்கே வந்து போனேன்னு வச்சுக்க, உன் ஃபேமிலியை ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறாரு. நீங்கள்
யாரா நீ ஏன்டா என்னைய மிரட்டுற, உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு கேட்குறீங்க. இங்கே பாரு, மரியாதை இல்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத. உன்னை விட நான் எவ்வளோ பெரியவன் தெரியுமா? நீ யாரை வேணாலும் இருந்துட்டு போ. எதுக்கு என்னைய இப்படி டார்ச்சர் பண்ணுற? என்னைய எதுக்கு நீ தேடுற? என்னைய எதுக்கு இப்படி கடத்த சொல்லி ஆளெல்லாம் அனுப்புகிற அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்ன புரியல? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை என் கூடயே வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீ யாருன்னு நான் உன் கூட இருக்கணும்? உனக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு? உன்னை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. உன் பேர் கூட என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு கேட்குறீங்க. என் பேரா ஜாங்குக். பேர் கேட்க நல்லதாக இருக்குது. என்னை விடு, நான் ஃபஸ்ட் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. பட் விடாமல் அப்படியே உங்கள் வெஸ்ட்டில் கையை போட்டு உங்களை அவர்கிட்ட இழுத்து கொஞ்சம் உங்ககிட்ட பெண்டாகி, உன்கிட்ட சொன்னது புரியலையா? நீங்கள் வந்து போனேன்னா உன் ஃபேமிலியை நான் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் சிரிச்சிட்டு, இங்கே பாரு, என்னை பற்றி என் ஃபேமிலிக்கும் அக்கறை இல்லை, அவங்கள பற்றி எனக்கும் அக்கறை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, என்னை விடு அப்படின்றீங்க. அப்போ அவர் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நீ இருக்க. என்ன, எனக்கும் என் குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, அதே மாதிரி தான் நீயும் இருக்க. உன்னை எனக்கு இன்னுமே பிடிக்குது அப்படின்றாரு. நீங்கள் யாராவன் பைத்தியக்காரன்ற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு. நீங்கள் கூட இப்படி சொன்னால் உங்கள் ஃபேமிலியை விட்டுருவாங்க, உங்களையும் விட்டுருவாங்கன்ற மாதிரி நினச்சிங்க. பட் என்ன விடாமல் இவர் உங்களையே அப்படியே பார்த்துட்டே இருக்க உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அவங்கள அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காரு. நீங்கள் இப்போ என்னை விட போறியா இல்லையா அப்படின்ட்டு கத்துறீங்க. உன்னை எப்படி விட முடியும்? அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனே. எனக்கு பிடிச்சது என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்ட்டு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே அவங்க நோஸில் வைக்கிறாரு. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே மயங்கி சுருண்டு அவர் மேலேயே விழுந்துட்டீங்க. ஸோ அவர் உங்களை அப்படியே அலேக்கா தூக்கி அவர் காருக்குள்ளே போட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல. என்ன நம்ம பொண்ணை அப்படி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்லியிருப்பீங்கள, என் ஃபேமிலி மேலே எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு. ஸோ அதனால் அவங்களும் அவளுக்கு எவ்வளோ தைரியம், நம்மளை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ நம்மளுக்கு என்ன ஆனாலும் அவளுக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அவங்க அப்பா கிட்ட இந்த நேரத்தில் போய் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல அங்கே, அவங்க பார்த்துட்டு என்ன குடும்பம்டா இது, அந்த பொண்ணு என்னன்னா இவங்க மேலே அக்கறை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்னன்னா அந்த பொண்ணை கடத்திட்டே கூப்பிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு கேவலமாக தான் பார்த்துட்ருக்காங்க அவங்க குடும்பத்தையே. ஸோ அப்படியே தான் அந்த சீன் கட் ஆகுது. இப்போ இங்கிட்டு அப்படியே நைட்டெல்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் கண் முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, ஒரு பெட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அதில் உங்கள் கையெல்லாம் வேறு கட்டி போட்டிருக்கு. ஸோ உங்கள் கையை கூட நவுத்த முடியாமல் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன நாம் இங்கே அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ அது கனவு இல்லையா? நான் கூட கனவுன்னு நினச்சேன். அப்போ அது உண்மைதானா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க. நீங்கள் கூட அதெல்லாம் கனவு, கண் முழிச்சோன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிடும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிங்க. பார்த்தா இது உண்மைன்னு உங்களுக்கு இப்போ தான் கன்ஃபார்மே ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக அந்த ரூமில் இருக்க வாஷ்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து ஜங்குக் தான் அப்படியே வெளில வராரு. அதுவும் 6 பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு பாக்ஸர் மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு தலையை ஒரு துண்டால் தோட்டிக்கிட்டே வராரு. வந்துட்டு உங்களை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்காரு. அப்போ உங்களுக்கு அவர் அப்படி பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரையும் இப்படியெல்லாம் பார்த்ததில்ல. இருந்தாலும் நீங்கள் இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையான்னு உங்கள் மனசாட்சியே உங்களுக்கு காரி துப்புது. அப்போ நீங்கள் என்னை எதுக்கு கடத்தி கூப்பிட்டு வந்த, என்னை ஃபஸ்ட்டு அவுத்து விடு, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, என்னை அவுத்து விடு அப்படின்ட்டு கத்திட்ருக்கீங்க. அப்போ அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து, நீ எவ்வளோ கற்றுனாலும் நான் உன்னையே அவுத்து விட போகிறதில்ல அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே உங்கள் மேலே அப்படியே அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு காலுன்னு பட்டும் படாமல் உங்கள் மேலே உட்காடுறாரு. நீங்கள் நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அவர் அப்படியே ஒரு கையை உங்கள் டாப்புக்குள்ளே பின்னாடி விட்டு உங்களை அப்படியே பிடிச்சி அவர்கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுற நீ அப்படின்ட்டு கேட்கறதுக்குள்ளே அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கை உங்கள் முதுகில் டைட்டாக பிடிச்சிருக்கு, இன்னொரு கை உங்கள் முடிங்களுக்குள்ளே அப்படியே விட்டு உங்களை அப்படியே கிட்ட இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தடுக்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் கை தான் கட்டி போட்டிருக்கே, உங்களால் எதுவுமே பண்ண முடியாத நிலமை தான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவரே விடுறாரு. உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. அவரும் அப்படியே மூச்சு வாங்கிட்டு மறுபடியும் உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
அவருக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ விட்டுட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே அவர் சிரிக்கிறாரு, சத்தமாக சிரிக்கிறாரு. நீங்கள் இவன் என்ன சைக்கோவா, எதுக்கு இப்படி லூசுத்தனமாக நடந்துட்டுருக்கான் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. ஏன்னா அவர் அப்படி தான் நடந்துக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறானோ அப்படின்ட்டு. அப்போது இன்னும் ஜங்கு கூட கை உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே தான் இருக்குது, அது இன்னும் எடுக்கவே இல்லை. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன மென்டலாக இருந்தால் போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துக்கோ, நீ எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, ப்ளீஸ் என்னை அவுத்து விடு, நான் போகணும், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஏன்னா வேலை இருக்கா, இதுக்கப்புறம் உனக்கு எந்த வேலையும் கிடையாது. உனக்கு இருக்க ஒரே வேலை என்னைய பார்த்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை வருஷமாக நான் சும்மா இந்த ஒர்க்குன்னு வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஃபீலை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண வைக்கிறது. அதுவும் செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீ என்ன பைத்தியமா, அதுக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்கள போய் கூப்பிட்டுக்கோ, அதை விட்டுட்டு என்னை எது கடத்தி கூப்பிட்டு வந்து வச்சுருக்க. ஏகப்பட்ட பொண்ணுங்க இருந்தாலும் ஒன்றை மாதிரி வராதுல்ல. எனக்கு ஒன்றை தானே பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்களெல்லாம் பிடிச்சிருக்கலையே, எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு. அப்போது உன்கிட்ட இருந்து தான் எனக்கு இதெல்லாம் வேணும். என்னோடய 10 வருஷத்தை நான் இந்த ஒர்க்லேயே செலவழிச்சிட்டேன். இப்போ எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போயும் நான் என்ஜாய் பண்ணலன்னா என்னோடய லைஃபே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ தான் என்னோடய லைஃபே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு நீ இருக்கல, இது போதும் எனக்கு அப்படின்ட்டு உங்களை இழுத்து பக்கத்தில் அப்படியே உட்கார வச்சுக்கிறாரு. அதுவும் உங்களோட ஹிப்ஸ் வலிக்குது, ஏன்னா அங்கே தான் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காரா. ஃபஸ்ட்டு நீ கையை எடு, எனக்கு வலிக்குது. வலிக்குதா, என்ன வலிக்குது, உன்னோட லிப்ஸ் வலிக்குதா, இல்லை இப்படி கேவலமாக பேசாத, மரியாதையாக உன்னோட கையை எடு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ அவரும் சரின்ட்டு கையை எடுத்துகிட்டு அப்படியே அவர் கொஞ்சம் எந்திரிச்சு ட்ரெஸ் செஞ்செல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளில கிளம்புறாரு. அப்போ நீங்கள் இவன்ட்டு இப்படி பேசினாலும் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. அவரும் நின்றுட்டு உங்களை திரும்பி பார்க்குறாரு. இதை மட்டும் அவுத்து விட, என் கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, ப்ளீஸ் இதை மட்டும் அவுத்து விடு அப்படின்ட்டு கெஞ்சுற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவரும் கரெக்ட், நீ இப்படி தான் என்கிட்ட பேசணும், இப்படி பேசினா பாரு, நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து உங்கள் கைக்கட்டை எப்படியே அவுத்து விட்டுட்டாரு. நீங்களும் அப்பாடி அவுத்து விட்டானே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. ஸோ அவரும் அப்படியே வெளில கிளம்பி போயிட்டாரு. நீங்கள் அப்படியே வந்து டோரை தான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன இந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டேன், அவன் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இதுக்கு எதாச்சும் சாவி இருக்கும்ல அப்படின்ட்டு சுற்றி முற்றி சாவியை தான் தேடிட்டுருக்கீங்க. இன்னும் சாவியை காணும் அப்படின்ட்டு தேடிட்டுருக்கீங்க. எங்கிட்ட சீக்கவும் அப்படியே கீழே வந்து உக்காந்துட்டு அப்படியே ஃபோனை தான் பார்த்துட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேமராவில் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாமே அவருக்கு தெரியுது. அதை அப்படியே ரசித்து தான் அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போது அவரோட மேடும் அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சார் சாப்பாடு அப்படின்ட்டு. அப்போ ஜேகே நான் என்னோடய ஒய்ஃப் கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்படியே உங்களை திட்டி தான் வந்துட்டுருக்காரு. அங்கே இருக்க மேட்ஸ்லாம் ஆச்சரியமாக ஜேகேவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அதுவும் ஃபோனை பார்த்து, அதுவும் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. முதல் தடவையாக ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு எல்லாமே அவங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஜேகேவும் அப்படியே உங்ககிட்ட வர, நீங்கள் என்ன இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்கள் அதை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிகிட்ருக்கீங்க. ஒரு கட்டத்தில் எப்படி ஓப்பன் ஆகிடுச்சு, அப்பாடி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணால் அந்த டோர் நீங்கள் நினைக்கிற மாதிரி தானாலாம் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. ஜேகே தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணால் அங்கே தான் ஜேகே கையில் சாப்பாடு பிளேட்டோடு நின்று உங்களே சிரித்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஐயோயோ இவனா அப்படின்ட்டு இப்போயாச்சும் தப்பிச்சு போடலான்னு பார்த்தா அவர் ஒரு கையிலையே உங்களை பிடிச்சி அப்படியே ரூம்குள்ளே இழுத்துட்டு வந்து டோரை லாக் போட்டார். இருந்த ஒரு சான்ஸு போச்சா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ அவர் வா உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்றேன், உனக்கு பசிக்கும்ல, நேற்று நைட்லேருந்து நீ எதுவுமே சாப்பிட்ல அப்படின்ட்டு கூலாக போய் அங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் என்னால் வர முடியாது அப்படின்றீங்க. ஏன் வர முடியாது, உனக்கு பசிக்கலையாவா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிறதே பிடிக்கல, மரியாதையாக டோர் ஓப்பன் பண்ணி விடு, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. பட் இப்போ ஓப்பனே ஆகலை. ஐயோ இந்த டோர் என்ன, அவன் ஓப்பன் பண்ணால் மட்டும் ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. அப்போ ஜேகே இப்படி சொன்னால் இவன் சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்களை அலைக்காக தூக்குறாரு. நீங்கள் விடு நீ கீழே இறக்கி விடு அப்படின்ட்டு கத்துறீங்க. கேட்கலையே. அவர் அப்படியே ஒரு கையை எடுத்துட்டாரு.
அப்படின்னா நீங்கள் அவர் ஷோல்டரில் சுற்றி கையை ரேப் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் மட்டும் கையை எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், கீழே அப்படியே டம்முன்னு விழுது, உங்களுக்கு தான் அடிப்படும். ஸோ அதனால் நீங்களும் ஏய் என்னை பிடிச்சிக்கோ, நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கீங்க. நீ என்னை பிடிச்சிக்கோ, நான்லாம் உன்னை பிடிச்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல, நீங்களும் வேறு வழி இல்லாமல் அவரை டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. அவருக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவர் சிரிச்சுட்டே அவங்கள அப்படியே கூப்பிட்டு வந்து சோஃபாவில் அவர் மடியில் உட்கார வச்சுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமாச்சும் போகலான்னு பார்க்குறீங்க, பட் விடலையே. உங்களை அவரை நெருக்கி அவ்வளோ டைட்டாக உட்கார வச்சுருக்காரு. நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ணால் அது உங்களுக்கு தான் வலிக்குது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறதே விட்டுட்டு என்னை விடு ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டிங்க. சரி உன்னை விடுறேன், அதுக்கு பதிலாக நீ சாப்பிடு அப்படின்ட்டு ஊட்டுறாரு. பட் நீங்கள் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அவர் வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டாரு. நீங்களும் சாப்பிட்டோன்னே விட்டுருவான் அப்படின்ட்டு தான் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அவர் சாப்பிடல. ஆனால் அப்போது உங்களை அப்படியே பிடிச்சி உங்கள் நெக்கோட அப்படியே இழுத்து உங்கள் லிப்ஸில் அவர் லிப்ஸை அட்டாச் பண்ணி அப்படியே அவர் வாயில் இருக்க அந்த ஃபுட்டை உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் உங்களை மூச்சு விடாத மாதிரி பண்ணுறாரா? ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்கள் அந்த சாப்பாடை முழுங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே தான் கிட்டத்தட்ட எல்லா சாப்பாடுமே உங்களுக்கே ஊட்டி முடிச்சிட்டாரு. உங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல, அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அப்போ அவர் உனக்கு இன்னொரு விஷயத்த காமிக்கிட்டா அப்படின்ட்டு அவர் அப்படியே ஒரு ரிமோட்டை எடுத்து ஆன் பண்ணுறாரு. பார்த்தா அங்கே இருக்க டிவி அப்படியே ஆன் ஆகுது. அதில் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் அம்மா அப்பா அப்புறம் உங்கள் தங்கச்சி அப்படின்ட்டு 3 பேரும் அங்கே முட்டி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி 3 பாடி கார்ட்ஸ் அப்படியே கன்னை ரெடியாக பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தோன்னா ஏய் என்னோடய ஃபேமிலி நீ என்னடா பண்ணுற அப்படின்ட்டு ஜங்கு கிட்ட தான் கத்திட்ருக்கீங்க. ஏய் நிறுத்து, நீ ரொம்ப அடம் பிடிக்கிறல்ல. ஸோ அதுக்கு தான் கொஞ்சமாச்சும் நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, இல்லைனா உன்னோட ஃபேமிலி அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. நீ என்ன தான் வாய் வார்த்தையில் அவங்க மேலே உனக்கு அக்கறை இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றா நீ அப்படியே துடிச்சு போயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் அவங்கள விட்டுரு, உனக்கு என்ன நான் தானே வேணும், அவங்கள விட்டுரு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இப்போயாச்சும் என் வழிக்கு வந்தியே அப்படின்ட்டு அவர் அப்படியே இந்த டிவியை ஆஃப் பண்ணிட்டாரு. என்னோடய ஃபேமிலி, உன் ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகாது, அவங்க பத்திரமா தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேச முடியாமல் அவர் எதா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி வா நீ குளிக்கணும்ல அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா நான் அதுக்கு குளிக்கணும், அதெல்லாம் முடியாது. அப்புறம் என்ன குளிக்காமல் இப்படியே இருப்பியா? இல்லை அது வா வா அப்படின்ட்டு உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாஷ்ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் சரி நான் குளிச்சுக்கிறேன், நீ வெளில போ. அது எப்படி, நான் தான் உன்னை குளிக்க வைப்பேன். ஏன்னா நீ என்னை குளிக்க வைப்பியா? இல்லை நானே குளிச்சுப்பேன், நீ ஃபஸ்ட்டு வெளில போ அப்படின்ட்டு அவரை துரத்த தான் நீ ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவர் உங்ககிட்ட வந்து வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு அந்த ஷவர் கீழே நிற்க வச்சு அப்படியே அங்கே அப்படியே பின் பண்ணி என்ன நீ ரொம்ப அடம் பிடிக்காத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ முழுசாக எனக்கு சொந்தமாயிடுவ அப்படின்றாரு. ஏன்னா முழுசாக சொந்தமாயிடுவேண்ணா? ஆமாம் அது உனக்கே தெரியும் பாரு அப்படின்ட்டு ஷவர் ஆன் பண்ணுறாரு. அப்போது அவர் மேலே தான் ஃபுல்லு தண்ணி கொட்டுது. அப்போ நீங்கள் இவன் குளிக்க வேண்டியிருந்தா இவன் குளிக்க வேண்டியதானே, நம்மள எது கூட்டு வந்தான்னு தான் உங்களுக்கு தோணுது. ஆனால் அவர் உங்களை குளிக்க வைக்கிறது தானே அவரோட மெயின் டாஸ்க்கு. அப்படியே உங்களை பிடிச்சி தண்ணிக்கு கீழே நிற்க வச்சு உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஐயோ இவனுக்கு கிஸ் பண்ணுறதே பொறுப்பாக போச்சு அப்படின்ட்டு நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்க. பட் அவர் விடாமல் அவங்க 2 கையுமே உங்கள் பின்னாடி அப்படியே பிளாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் விட்டுட்டு சரி ஓகே நீ குளிச்சுட்டு வெளில வா, உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே வெளில போயிட்டாரு. உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது, உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இங்கே நடக்கிறது எதுவுமே. ஆனால் எதுவுமே பண்ண முடியாத நிலமையில தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈரத்தில் வேறு இருக்கீங்களா, வேறு வழி இல்லாமல் நீங்களும் குளிச்சுட்டு ஒரு டவலை வேறு பண்ணிட்டு வரீங்க. பட் உங்களுக்குன்னு அங்கே ட்ரெஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜேகே அப்படியே உள்ளே வந்து இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு வெளில வா அப்படின்ட்டு போயிட்டாரு. நீங்கள் நான் குளிச்சு முடிச்சுட்டேன், இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு முழிச்சிட்டு ஜேகே போன சைடை தான் பார்த்துட்ருக்கீங்க. எங்கிட்ட ஜேகே அப்படியே வந்து சோஃபாவில் உட்காந்து அந்த பெரிய டிவி இருக்கும்ல அதில் வாஷ்ரூமை தான் பார்த்துட்ருக்காரு. அதாவது உங்கள் வாஷ்ரூம்குள்ளே ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமராவே உங்களுக்கு தெரியல. நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணது குளித்தது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அந்த கேமரா மூலமாக அவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டிங்கன்னு ட்ரெஸ்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. இது தெரியாமல் நீங்களும்
எப்படி அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு சரின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வரீங்க. பார்த்தா அது ஒரு ஒயிட் கலர் கவுன் தான். பார்க்க அவ்வளோ அழகாக வேற இருக்கீங்களா. ஸோ அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட பொறுமையாக வராரு. நீங்கள் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தை அப்படியே லைட்டாக அப்படியே வருடிட்டு, ஆனால் இன்னும் நீ பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு ஒரு கிளாப் பண்ணுறாரு. அப்போது ஒரு 3 பேர் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் யார் இவங்க, கை தொட்டினா தான் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் 5 மினிட்ஸில் இவ்வளோ ரெடி ஆக்குறீங்க, பார்க்கவே தேவதை மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்ட்டு அவர் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டாரு. நீங்கள் என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அதில் இருக்க 2 பொண்ணுங்க உங்களை இழுத்துட்டு வந்து அப்படியே ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு உங்கள் 2 கையும் 2 பொண்ணுங்க பிடிச்சிக்கிறாங்க. ஒருத்தங்க மட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸில் எதோ பண்ணிகிட்ருக்காங்க, ஹேர் ஸ்டைலெல்லாம் பண்ணி விட்றாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மிரரை பார்க்குறீங்க. நீங்களான்னு உங்களுக்கே ஆச்சரியம் வர லெவலுக்கு தான் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இது நானா, இவ்வளோ அழகாக இருக்கேனா, இது எனக்கு இத்தனை நாளாக தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு தான் பார்க்குறீங்க. ஏன்னா அந்த ஒயிட் கவுனில் நீங்கள் அப்படியே தேவதை மாதிரி தான் ஜொலிக்கிறீங்க. ஏன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் இதுவரையும் உங்களையே இவ்வளோ அழகாக பார்த்ததில்ல. ஸோ நீங்களே இவ்வளோ உங்களை அட்மையர் பண்ணும்போது ஜேகேவை பற்றி என்ன சொல்லவா வேணும். இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் வெளில போயிட்டு ஜேகே தான் உள்ளே வராரு. வந்துட்டு அப்படியே உங்களையே தான் கண் இமைக்காமல் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் அவர் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட்டாக இப்போ ஜேகே உங்களை தோல் மேலே தூக்கி போட்டுட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே இருக்க மேட்ஸு, சர்வன்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஜேகே உங்களை கூப்பிட்டு போய் காரில் உட்கார வச்சு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அப்படியே தான் உங்களை தோல் மேலே தூக்கி போட்டு வராரு. ஆனால் இப்போ என்ன சேஞ்ச்னா உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஆமாம், உங்கள் 2 பேர் கையிலையுமே ரிங் இருக்குது. ஜேகே உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்காண்டி தான் உங்களை இப்படியெல்லாம் ரெடியாக்கி கூப்பிட்டு போய் உங்களுக்கே தெரியாத லெவலில் உங்களை மேரேஜ் பண்ணி இப்படி கூப்பிட்டு வந்துட்டாரு. உங்களுக்கே நம்மளுக்கு மேரேஜ் நடந்துச்சா அப்படின்ட்டு இப்போ வரையுமே உங்களால் நம்ப முடியல. ஏன்னா இது எப்படி இருக்குன்னா ஒரே நாள் உங்கள் லைஃபே டோட்டல் சேஞ்ச் ஆன மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு இன்னுமே இது நிஜமே உண்மைதானா அப்படின்ட்டு நம்ப முடியாத ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ அப்போது ஜேகே உங்களை கூப்பிட்டு வந்து அப்படியே பெட்டு மேலே போடுறாரு. போட்டுட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கழட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி நம்மளுக்கு மேரேஜ் நடந்துருச்சு. ஸோ நீ இப்போது நான் முழுசாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் பயந்துட்டு அப்படியே பெட்டுக்கு அந்த சைட் போயிட்டீங்க. ஆனால் விடுவாரா ஜேகே? அப்படியே உங்ககிட்ட வரும்போது கரெக்டாக கால் வருது. அவருக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. இருந்தாலும் அந்த கால் அட்டன் பண்ணி கொஞ்சம் நேரம் காலில் பேசிகிட்டு இருக்காரு. நீ இப்போ தப்பிச்சுக்கிட்ட, ஆனால் இன்றைக்கி நைட்டு ஒரு சம்பவம் இருக்குது, எனக்கான நீ வெயிட் பண்ணிட்டு அப்படின்ட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு வந்து மறுபடியும் பெட்டில் லாக் போட்டு வச்சுட்டாரு. ப்ளீஸ் லாக்கை மட்டும் அவுத்துவிடு, நான் இங்கே இருக்கேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவர் உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்ற மாதிரி லுக் விட்டுட்டு பரவாயில்ல நான் வர வரையும் நீ இப்படியே இரு அப்படின்ட்டு வெளில போயிட்டாரு. இவன் இப்படி கல்மன்ஸாக இருக்கான், நான் தான் கேட்குறேன்னு அட்லீஸ்ட் அவுத்தாச்சும் விட்டுருந்துருக்கலாம், எப்படியாச்சும் தப்பிச்சாச்சும் போயிருந்துருக்கலாம். ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வேற ஒரு பைக்கில் இருக்கீங்க. இவன் நைட்டு வந்து வேற என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்போது கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் கூட அவர் தான் நினச்சிட்டு பார்க்குறீங்க. பட் அவர் இல்லை, ஒரு சர்வெண்ட் தான் வராங்க. வந்துட்டு மேம் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் இந்தாங்க அப்படின்ட்டு ஊட்டி வேற விடுறா. எனக்கு என்ன கையெல்லாம் நினச்சிக்கிட்டியா, எனக்கு சாப்பிட தெரியும், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாந்தா மரியாதை இதை மட்டும் அவுத்து விடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்லை மேம், சார் அவுத்து விட்டா அப்புறம் எங்களை தான் வேலை விட்டு தூக்கிடுவார், அது எங்களுக்கு தான் டேஞ்சர், அவுத்தெல்லாம் விட முடியாது. இல்லை நீ அவுத்து விடு ப்ளீஸ், என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா? உன்னை யாராச்சும் இப்படி கடிச்சு கூப்பிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்களா? உனக்கு அப்போ கஷ்டமாக இருக்காது? நீயும் ஒரு பொண்ணு தானே, ப்ளீஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு அவுத்து மட்டும் விடு, கை வலிக்குது, நான் இங்கேருந்து எங்கேயுமே போக மாட்டேன், சாப்பிட தானே கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க. அந்த பொண்ணும் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே தான் சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா உங்கள் கை இன்னுமே கட்டி தான் இருக்குது. அப்படின்னா அந்த பொண்ணை அவுத்து விடல, அப்படியே போயிட்டா போல். ஸோ நீங்களும் இப்போ கண் முழிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாக தான் இருக்குது உங்கள் கையை அப்படி கட்டியிருக்கனால. கொஞ்சம் கூட அறிவேல அந்த பொண்ணுக்கு, எப்படி பண்ணுறா இவன் பேர் இவன் பேச்சு கேட்டுட்டு என் கையை அவுத்து விட முடியாதுன்னு போயிட்டா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு லாஸ்ட் வரை அவுத்து விட்டுருக்க மாட்டா, ஆனால் உங்களுக்கு மட்டும் பால் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பா. ஏன்னா அவள் போய் ஜேகே கிட்ட சொல்லியிருப்பா. அப்போ ஜேகே சரி ஓகே
பால் கிளாஸை மட்டும் கொஞ்சம் அவகிட்ட போய் வை, அவளால் அதை எடுத்து குடிக்கிற லெவலில் வச்சுட்டு வந்துரு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி தான் அந்த பொண்ணு வந்திருப்பா. நீங்களும் அந்த பாலை பசிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ அந்த பாலை கஷ்டப்பட்டு எடுத்து குடிக்கிறேன்ற பேரில் உங்கள் மேலெல்லாம் ஃபுல்லு கொட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஜேகே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் டயர்டாயிட்டு அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் வயிறு வலிக்கிற மாதிரி தெரியுது. என்ன நம்ம வயிறு எதுக்கு திடீர்னு வலிக்குது அப்படின்ட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் உங்கள் வயிற்று மேலே நல்லா படுத்துட்டு இருக்காரு. நீங்கள் இவன் இப்போ வந்தான் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே இவன் ஏதாச்சும் நம்மளை பண்ணிட்டானோ, நம்ம அசந்த கேப்பில் இவன் ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே எந்திரே அப்படின்ட்டு நீங்கள் கத்தி கூப்பிட்றீங்க. சாவரம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருறேன் அப்படின்ட்டு உங்களோட இடுப்பை இன்னும் டைட்டாக பிடிச்சி ஹக் பண்ணி தூங்குறாரு. உங்களுக்கு எனக்கு வயிறு வலிக்குது எந்திரி அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் உங்களை இன்னுமே டைட்டாக ஹக் பண்ணி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கி எழுந்திரிச்சிக்கிறேனே, நானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீங்களும் எவ்வளவோ கத்தி பார்க்குறீங்க, பட் அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளையும் வரல ஜேகே கிட்டேருந்து. ஸோ நீங்களும் எவ்வளோ கத்தியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் நீங்களே டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜேகே கண் முழிச்சு பார்க்குறாரு. அவங்கள பார்த்துட்டு அவர் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்து உங்கள் கை கட்டெல்லாம் அவுத்து விட்டு உங்கள் லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாஷ்ரூம்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காண்டி போயிட்டாரு. அப்போ நீங்கள் தூங்கலாம் இல்லை, சும்மா நடிச்சிட்டு தான் இருந்திருக்கீங்க. அவர் அப்படியே கை கட்ட அவுத்து விட்டுட்டார்ல. ஸோ அதனால நீங்களும் வந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க அதில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது அந்த டோர். அப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஸோ இதனால தான் அவன் கை வச்சோன்னே இந்த டோர் ஓப்பன் ஆகுது. செம்ம கில்லாடி தான் இவன் அப்படின்ட்டு வேறு ஏதாச்சும் பிளேஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரே ஒரு விண்டோ இருக்குது. சரின்ட்டு விண்டோ வழியாக குதிச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு போய் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா 3rd ஃப்ளோரில் இருக்கீங்க. இங்கேருந்து கீழே குதிச்சா அவ்வளோதான், உங்களுக்கு என்ன ஆகுமே தெரில. கை காலெல்லாம் உடையக்கூட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இவங்கிட்ட இருக்கிறதுக்கு இங்கேருந்து குதிச்சு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த விண்டோ மேலே ஏறி அப்படியே உட்காந்து எப்போ குதிக்கலான்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே 2 பாடி கார்ட்ஸ் வேறு ரவுண்ட்ஸ் மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஐயோ பாடி கார்ட்ஸ் வேறையா அப்படின்ட்டு அவங்க போகிற வரையும் வெயிட் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் ஃபேஸ் சைட்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்ன இங்கேருந்து குதிச்சு தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறியா? ஆனால் இங்கேருந்து குதிச்சா அவ்வளோதான், உன் கை காலெல்லாம் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் உனக்கு தான் கஷ்டம். ஆனால் நீ என்கிட்டேருந்து தப்பிச்செல்லாம் போக மாட்ட, மறுபடியும் என்கிட்டயே தான் வருவ அப்படின்ட்டு சவுண்ட் கேட்குது. நீங்கள் திரும்பினா அங்கே ஜேகே தான் அவங்க கிட்ட வந்து அப்படி சொல்கிறாரு. நீங்கள் ஒரு கட்டத்தில் பயந்து அப்படியே தடுமாறி கீழே விழுக்க போயிட்டீங்க. ஆனால் ஜேகே ஒரே கையில் உங்களை அலையக்கா அப்படியே பிடிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் தொங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி விழுந்தா முடிஞ்சது கதை, ப்ளீஸ் என்னை தூக்கு, எனக்கு பயமாக இருக்குது தூக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ அவரும் ஒரே கையில் அலையக்கா அவங்கள தூக்கி உங்களை அப்படியே ஒரு கைக்குள்ளே வச்சு இங்கே பாரு, இங்கேருந்து தப்பிச்சு போனதெல்லாம் நினைக்காத, எப்படி சுற்றினாலும் நீ மறுபடியும் என்கிட்ட தான் வரப்போகிற. இதில் வேற உனக்கும் எனக்கும் மேரேஜ் வேற ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீ எங்கே போகணுன்னு நினச்சாலும் அது என்னோடய பர்மிஷனோட மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்ட்டு உங்கள் ஐஸை பார்த்து சொல்கிறாரு. நீங்களும் இப்போ ஒரு பயத்தோட பாவமாக அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சாவு பயத்தை வேற பார்த்துட்டு வந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்லை தெரியுமா? அங்கே வந்து கீழே வந்துட்டு முடிஞ்சது கதைன்னு தான் நீங்கள் அவ்வளோ கெஞ்சிருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை, இவன் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே பொறுமையாக ஹாலுக்கு தான் வரீங்க. ஏன்னா ஜேகே அங்கே தான் உட்காந்துட்டு ஏதோ ஒர்க் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் ஜேகே உங்களை எப்போவுமே கட்டி தானே போட்டிருப்பாரு அவரோட ரூமில். பட் இப்போது அவுத்து விட்டுட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்கன்னு. ஏன்னா அவர் அப்படி தானே உங்களை மிரட்டி வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் வெளில பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால எங்கேயுமே உங்களால் போக முடியாது. உங்கள் அம்மா அப்பாவுமே ஜேகேயோட கஸ்டடியில் தான் இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் எப்படி இருந்தாலும் போக மாட்டீங்க. போனாலும் கண்டுபிடிச்சி மறுபடியும் என்கிட்ட கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் ஒத்து விட்டுருந்துருப்பாரு. ஸோ இப்போ நீங்களும் என்ன பிளானோட போகிறீங்கன்னா, எப்படியாச்சும் இவன் வழிக்கே போய் நாம் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே ஜேகே பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. எங்கிட்ட ஜேகேக்கு தெரியுது நீங்கள் வந்து பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்கன்னு. ஆனால் அவர் கண்டுக்காமல் அவர் ஒர்க்கை மட்டும் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே 5 மினிட்ஸ் ஆகுமே நீங்கள் அப்படியே தான் நிற்கிறீங்களா? அவரும் வெயிட் பண்ணி பார்த்தாரு நீங்களே ஏதாச்சும் பேசுவீங்கன்னு. நீங்கள் ஒன்றும் பேச காணோம். சொன்னாலும் அவர் என்ன இப்படியே நின்றுட்டுருக்கலான் இருக்கியா, ஏதாச்சும் பேசுகிறான் தான் டைரெக்டாக பேசு,
என் பேர் தான் உனக்கு தெரியும்ல, என் பேரை சொல்லி கூப்பிட்டு பேசு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் உங்களை திரும்பி கூட பார்க்கல, அவருக்கு தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அது 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 வந்து உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டு பேசுன்னு தான் சொன்னேன். அது அப்படின்ட்டு நீங்கள் தயங்கிட்டுருக்கீங்க. அப்போ அவர் லேப்டாப்பை மூடிட்டு அப்படியே பக்கத்தில் வச்சு நிமிர்ந்து அவங்கள பார்க்குறாரு. இப்போ நான் என்ன பண்ணேன்னு இப்படி பார்க்குறான், ஒருவேளை அவன் பேரை கூப்பிடலன்னு தான் இப்படி பார்க்குறானா அப்படின்ட்டு நீங்கள் முழிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் அப்படியே எந்திரிச்சு உங்ககிட்ட வராரு. நீங்கள் இப்போதுக்கு அதுக்கு என்கிட்ட வரான், பேரை தானே சொல்லி கூப்பிடல அதுக்கா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அப்போது அவர் அப்படியே முன்னாடி வர, நீங்கள் அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டீங்க. அவர் அப்படியே உங்ககிட்ட கீழே பெண்டாகி, என் பேரை சொல்லி கூப்பிட போறியா இல்லையா அப்படின்ட்டு உங்கள் சின்ன பிடிச்சி அதை அப்படியே லிஃப்ட் பண்ணி கேட்குறாரு. நீங்கள் அது அது வந்து சொல்லு, என்னோட பேர் ஜங்குக். ஜங்குக் சொல்லு, இல்லை நீ ஜேகேன்னு கூட கூப்பிடலாம் ஷார்ட்டாக. சொல்லு, என் பேரை சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாரு. அது ஜே ஜே ஜேகே சொல்லு. இப்போ நீ மட்டும் என்னோட பேரை சொல்லன்னு வச்சுக்கோ அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட வந்து, நீ என் பேரை சொல்லலை அப்புறம் கிஸ் பண்ணிவிடுவேன். இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுதுல்ல, அவங்களுக்கு முன்னாடி உன்னை கிஸ் பண்ணால் அது உனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு தூரமாக வந்து உங்கள் ஃபேஸ் இதை பார்த்துட்ருக்காரு. என்ன இவன் பேரை சொல்லி கூப்பிடலனா கிஸ் பண்ணுவானா? நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க, பார்த்தாங்க மேடு அவங்க எல்லாருமே அங்கே தான் நின்று அவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, சரி பேர் தானே சொல்லிடலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஜேகே அப்படின்ட்டு எப்படியே சொல்லிட்டீங்க. இன்னொரு தடவை சொல்லு, ஜேகே. குட் அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் ஐயோ இவன் சைக்கோவாக இருப்பான் போலையே அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல அப்படின்ட்டு இன்னொரு பக்கத்துலேருந்து ஒரு சவுண்டு. ஸோ ஜேகே அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தன் தான் நின்றுட்டுருக்கான். ஓ நீயா, என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு ஜேகே கூலாக தான் வந்து கேட்குறாரு. உங்களுக்கு இது யாருன்னே தெரில, அதனால நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. என்ன ஜேகே உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா போல, எங்கேருந்து இவ்வளோ கூப்பிட்டு வந்த, எத்தனை நாளைக்கு? ஏய் வார்த்தை அளந்து பேசு புரிஞ்சுதா? உனக்கு என்னடா இந்த பொண்ணு எங்கேருந்து தூக்கிட்டு வந்த, என்ன 2 நாள் என்ஜாய் பண்ணிட்டு விட போகிற அவ்வளோதானே? அப்போ ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, என்னென்ன ஒன்றை மாதிரி நினச்சிக்கிட்டியா? ஒன்றை மாதிரிலாம் கிடையாது, பொண்ணுங்களை ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு உங்களை இழுத்து அவர் பக்கத்தில் நிற்க வச்சு உங்கள் இடுப்பில் கை போட்டு, இது என்னோட வைஃப் வயன் அப்படின்ட்டு அவர் அவ்வளோ கெத்தாக சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேயோட ஃபேஸே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது முன்னாடி இருக்கவனுக்கு ஷாக் ஆகுது. என்ன வைஃபா, எனக்கு என்ன காது குத்தலான்னு பார்க்குறியா? நல்ல கதையாக இருக்கே, உன்ன மாதிரி ஒரு சீப்பான கேரக்டருக்கு இவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா? நல்ல ஜோக்ஸு அப்படின்ட்டு சத்தம் போட்டு சிரிக்கிறான். ஜேகேக்கு கடுப்பாது, இருந்தாலும் கூலா, நீ நம்பலைனா உனக்கு வேணா ஒரு டொமோ காட்டட்டா அப்படின்ட்டு அப்படியே உங்களை பிடிச்சி உங்கள் கன்னத்தை பிடிச்சி அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்போதைக்கு எதுவுமே தடுக்கலை, ஏன்னா அங்கே நீ என்ன நடந்துட்டுருக்குன்னே உங்களுக்கு புரியல. இல்லை ஜேகே வேறு இப்படி பண்ணுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்போது அங்கே ஆப்போசிட்டில் இருக்கான்ல, அவன் ஷாக் ஆகிட்டு பார்க்குறான். அவன் நம்பவே இல்லை, ஆனால் இப்போ ஜேகே பண்ணதை பார்த்து அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ ஜேகேவும் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, என்னடா அண்ணா நம்புறியா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறாரு. அதோட லிப்ஸை ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுட்டு கேட்குறாரா. அப்போ இவனுக்கு செம்ம கோவம் வருது. இவன் வேறு யாரும் இல்லை, ஜேகேவோட அண்ணா தான். அது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது ஜேகே சொல்ல அவன் அவ்வளோ கோவம் வன்மம் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது அவன்கிட்ட. ஆனால் பரவாயில்ல, நல்ல பொண்ணாக தான் பார்த்து பிடிச்சிருக்க, ஆனால் இந்த பொண்ணு உன்னை விட்டு எப்போ போவாளோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் என் கூட மட்டும்தான் இருப்பா அப்படின்ட்டு உங்களை அழுத்தி பிடிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது ஜேகே, வலிக்குது அப்படின்றீங்க. இருந்தாலும் அவர் கண்டுக்காம அப்படியே அந்த ஆப்போசிட்டில் இருக்கவனையே பார்த்துட்ருக்க. பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த கதை ஓடிட்டுருக்கோன்னு. மறந்துடாது ஜேகே, உன்னோட அம்மாவை நீ தான் கொன்ன, அதை மறந்துடாத அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்புகிறான். அப்போ ஜேகே அவ்வளோ கடுப்பாகிறாரு, ஏன்னா அவரோட அம்மாவை பற்றி பேசுகிறானா. ஸோ அவ்வளோ கோவம் வருது, ஒரு மாதிரி கையை முறுக்க, அதே நேரத்தில் உங்களையுமே டைட்டாக பிடிக்க உங்களுக்கு செம்மையாக வலிக்குதாங்க. அப்போ ஜேகே
நான் ஒன்றும் என்னோட அம்மா சாவுக்கு காரணம் இல்லை, அது நீங்கள் தான் காரணம். என் அம்மாவை நீங்கள் தான் கொன்னீங்க. உங்களுக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து பழி வாங்காமல் நான் இருக்க மாட்டேன். இப்போ உனக்கு நான் நிம்மதியாக இருக்கிறத உன்னால் பொறுத்துக்க முடியல, அதனால தான் என்னையும் பழி வாங்குறதுக்காண்டி நீ நினைக்கிற, அப்படி தானே? அப்போ அவன் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி, பரவாயில்ல ஜேகே, ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நான் அன்றைக்கி வந்து உன்கிட்ட எவ்வளோ கெஞ்சி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொடுன்னு கேட்டேன், ஆனால் நீ எனக்கு கொடுக்கலல்ல. அப்படிப்பட்ட உன்னைய எப்படி என்னால் நிம்மதியாக விட முடியும்? உன்னைய நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. நான் பார்க்க தானே போகிறேன் நீ அப்படி என்ன தான் பண்ணி கிழிக்க போகிறேன்னு அப்படின்ட்டு ஜேகேயோட அண்ணனும் ஒரு மாதிரி மோதிக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் தான் மாறி மாறி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தலையும் புரியல வாலும் புரியல. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஸோ இதை நான் 1 ஷார்ட்டாகவே முடிச்சிடலான்னு நினச்சேன், பட் ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அதனால் நம்ம இதை 2 ஷார்ட்டாகவே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காண்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.